ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. திருநாமம் 37. தாமரை பேதை. தாமரை பேதை என்றால் தாமரையில் வசிக்கும் பேதை. பேதை என்றால் அறியாமை உடைய பெண். தன் மணவாளன் நாராயணனை தவிர வேறொன்றும் அறியாதவள். அதனால் பெரிய பிராட்டி தாமரை பேதை என்று குறிப்பிடப்படுகிறாள். அவள் எல்லையில்லாத பெருமைகளையும் புகழையும் உடையவள். மங்களமான பொருள்களுக்கு மங்களத்தை கொடுப்பவள். எம்பெருமானுக்கும் மங்களத்தை கொடுப்பவள். இவ்வுலகிலும் பரமபதத்திலும் நம்மை பெருமானுக்கு தொண்டு செய்ய வைப்பவள். அடைக்கலம் இல்லாதவர்களுக்கு அடைக்கலமாக தாயாக இருப்பவள். எம்பெருமானுக்கு அழகு சேர்ப்பவள். குலசேகர ஆழ்வார் தாமரை பேதை மாமணவாளன் என்று பெருமாள் திருமொழியில் அரங்கநாதனை குறிப்பிடுகிறார். எனவே தாமரை பேதை என்ற சொல் அரங்கநாயகி தாயாரை குறிக்கிறது. திருநாமம் 38. இன்சொல் மங்கை. இன்சொல் மங்கை என்றால் இனிமையான பேச்சை உடைய பெண். பெரிய பிராட்டி இனிமையான பேச்சினால் நம்மை எம்பெருமானிடம் சேர்த்து வைக்கிறாள். எம்பெருமான் தனது வலது கையில் அபயமுத்திரை வைத்திருக்கிறார். அதன் மூலம் உன் பாவங்களை கண்டு பயப்படாதே என்கிறார். ஒருவேளை நம் அளவுக்கு அதிகமான பாவங்களை கண்டு எம்பெருமானும் நம்மேல் கோபம் கொண்டால் தாயார் தன்னுடைய அபயமுத்திரையை காட்டி எம்பெருமானை கண்டு பயப்படாதே என்கிறாள். நிர்கதியாக இருப்பவர்களுக்கு கதியாக இருப்பவன் எம்பெருமான். ஆனால் அவனே நம்மேல் கோபப்பட்டு கைவிட்டாலும் தாயார் நம்மை கைவிட மாட்டாள். தன்னுடைய இனிமையான பேச்சினால் இவ்வுலகில் குற்றம் செய்யாதவர் எவர் இருக்கிறார்கள் என்று நமக்காக எம்பெருமானிடம் பரிந்து பேசி அவன் நம்மை மன்னித்து ஏற்கும்படி செய்கிறாள். அதனால் திருமழிசை ஆழ்வார் பெரிய பிராட்டியை இன்சொல் மங்கை என்கிறார். திருநாமம் 39. நூலாட்டி. நூல் என்பது வேதத்தை குறிக்கும். நூலாட்டி என்றால் நூலை ஆள்பவள். பெருமானை போல் பெரிய பிராட்டியும் ஸ்ரீசுக்தம் முதலானவற்றால் சொல்லப்படுகிறாள். அதனால் திருமழிசை ஆழ்வார் அவளை நூலாட்டி என்கிறார். வேதங்கள் முழுவதாலும் எப்படி எம்பெருமான் சொல்லப்படுகிறானோ அதே போல் பெரிய பிராட்டியும் வேதங்கள் முழுவதாலும் அறிவிக்கப்படுபவள். எம்பெருமானை விட பெருமை பெற்றவள் என்று வேதத்தால் போற்றப்படுகிறாள். ஆனால் அந்த வேதத்தாலும் அவளுடைய எல்லையில்லாத பெருமைகளை முழுவதும் சொல்லிவிட முடியாது. வேதம் எப்படி தானாக தோன்றியதோ அதேபோல் தாயாரும் பார்க்கடலில் இருந்து அவளாக தோன்றினாள். ராமன் கௌசல்யாவிடம் கர்ப்பவாசம் செய்து அவதரித்த போதும் சீதை கர்ப்பவாசம் செய்யாமல் நிலத்தை உழுத போது பூமியில் தோன்றினாள். இவ்வாறு அவள் பிறப்பாலும் எம்பெருமானை விட ஏற்றம் பெற்றவள். திருநாமம் 40. நேரிழை. நேரிழை என்றால் ஆபரணங்களை அணிந்திருக்கும் பெண். நேரிழையும் இளங்கோவும் பின்பு போக என்று குலசேகர ஆழ்வார் பெரிய பிராட்டியின் அவதாரமான சீதையை நேரிழை என்று கூறுகிறார். தனக்கு தகுந்த அழகிய ஆபரணங்களை அணிந்திருப்பவள் பெரிய பிராட்டி. மேலும் எம்பெருமானின் திருமார்பிற்கு அழகிய ஆபரணம் போன்று அழகு சேர்ப்பவள். நாராயணன் தனது ஞானத்தால் உலகங்களை படைத்து காத்து நடத்துகிறான். அந்த எம்பெருமானை எவராலும் எளிதில் அறிந்து கொள்ள முடியாது. பெரிய பிராட்டி அந்த எம்பெருமானுக்கு அடையாளமாக விளங்குகிறாள். எவருடைய திருமார்பில் ஸ்ரீதேவியின் திருவடியின் சுவடுகள் இருக்கிறதோ அவனே நாராயணன் என்று அறியப்படுகிறான். பெருமானின் திருமார்பில் தாயார் அமர்ந்திருப்பதால் அவளுடைய திருவடிகள் உரசி உரசி எம்பெருமானின் திருமார்பில் அடையாளங்களாக பதிந்துவிட்டன என்று சுவாமி வேதாந்த தேசிகர் ஸ்ரீஸ்துதியில் விளக்குகிறார். திருநாமம் 41. துணைவி. துணைவி என்று பெரிய பிராட்டி குறிப்பிடப்படுகிறாள். அவள் தன் மணாளன் நாராயணனை விட்டு எப்போதும் பிரிவதில்லை. பெரிய பிராட்டி எப்பொழுதும் நாராயணனின் திருமார்பிலேயே இருக்கிறாள். தீராத அன்புடன் இருவரும் சேர்ந்திருக்கிறார்கள். இருவரும் எல்லையில்லாத கருணையோடும் நற்குணங்களோடும் திவ்யமான கணவன் மனைவியாக இருக்கிறார்கள். பெருமானுக்கு தாயாரும் தாயாருக்கு பெருமானும் பெருமை சேர்க்கிறார்கள். இருவருக்கும் இருவரும் அடையாளமாக இருக்கிறார்கள். இவர்கள் இருவருக்கும் சேர்ந்து இன்பமாக இருக்க ஆதிசேஷன் படுக்கையாகவும் ஆசனமாகவும் இருக்கிறார். திருமால் ராமனாக காட்டிற்கு சென்ற போதும் பெரிய பிராட்டி சீத்தையாக அவனுடன் காட்டிற்கும் சென்றாள். இதையே திருமங்கையாழ்வார் தன் துணைவி காதல் துணையா என்கிறார். திருநாமம் 42. புண்டரீக பாவை. புண்டரீகம் என்றால் தாமரை, பாவை என்றால் பெண்மைக்கான குணங்கள் அனைத்தும் நிறைந்திருக்கும் பெண். திருமழிசை ஆழ்வார் புண்டரீக பாவை சேரு மார்பை என்னும் இடத்தில் பெரிய பிராட்டியை புண்டரீக பாவை என்று குறிப்பிடுகிறார். பெரிய பிராட்டி தாமரை பூவில் வசிக்கிறாள். நாராயணனின் திருமார்பில் வசிக்கிறாள். அவனுடன் சேர்ந்து அன்பு கொண்டுள்ள பக்தர்களின் தூய்மையான உள்ளத்தில் வசிக்கிறாள். இருவரும் சேர்ந்து இன்பமாக வேதங்களில் வசிக்கிறார்கள். பூமியில் செய்யப்படும்
எல்லா வழிபாடுகள் மற்றும் யாகங்களுக்கு தாயாருடன் சேர்ந்த பெருமானையே வந்து அடைகின்றன. மேலும் உயர்ந்த சரணாகதிக்கும் இவர்கள் இருவருமே இலக்காக இருக்கிறார்கள். சரணாகதியை உணர்த்தும் உயர்ந்த துவயம் என்னும் மந்திரம் முதலில் ஸ்ரீ என்னும் அவளை முன்னிட்டு இருக்கிறது. அவளுடன் சேர்ந்த நாராயணனை இலக்காக கொண்டிருக்கிறது. திருநாமம் 43. ஒருத்தி. நாராயணன் தனது திருமார்பில் பெரிய பிராட்டியை வைத்துக்கொண்டு மகிழ்கிறான். அதை உரத்தினில் ஒருத்தி தன்னை வைத்துகந்தது என்கிறார் திருமழிசை ஆழ்வார். ஒருத்தி என்றால் ஒப்பற்றவள். பெரிய பிராட்டி மற்ற பிராட்டிகளுக்கு இணையில்லாதவள். அவள் எம்பெருமானின் மனைவிகளுக்குள் தலைவியாக பட்ட மகிழ்ச்சியாக இருக்கிறாள். மற்ற பிராட்டிமார்கள் அவனது திருமார்பில் வாசம் செய்யவில்லை. இவள் ஒருத்தியே எப்பொழுதும் எம்பெருமான் திருமார்பில் பிரியாமல் வசிக்கிறாள். செல்வங்களுக்கு அதிதேவதையான பெரிய பிராட்டி திருமார்பில் இருப்பதால் எம்பெருமானது செல்வ செழிப்பு உணர்த்தப்படுகிறது. அழகுக்கு இலக்கணமாக இருப்பவள் அவனது திருமார்பில் வாசம் செய்வதால் அவனது அழகு பெருகுகிறது. இந்த தனிச்சிறப்பை பெற்றவள் இவள் ஒருத்தியே என்கிறார் உரையாசிரியர் சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை. திருநாமம் 44. பொன் பாவை. பொன் போன்ற நிறத்தையும் வடிவழகையும் உடையவள் பெரிய பிராட்டி. அவள் உடன் இருப்பதால் தான் நாராயணன் அன்பின் உருவமாக இருக்கிறான். அமுதில் வரும் பெண்ணமுதாக தோன்றிய பிராட்டியின் அழகை பருகி பருகியே அவன் ஆறாவமுதமாக இருக்கிறான். ஆண்மையில் பெண்மையிலே மகிழ்விக்க தோகையை விரிப்பது போல் தாயாரை மகிழ்விக்கவே எம்பெருமான் உலகங்களை படைக்கிறான். இருவரும் சேர்ந்து விளையாடும் விளையாட்டே படைப்பு, காத்தல், அழித்தல். அந்த விளையாட்டில் ஞானமில்லாத 24 தத்துவங்கள் விளையாட்டு பலகையாக இருக்கிறது. சத்துவம், ரஜஸ், தமஸ் என்ற மூன்றும் அந்த பலகையின் வெள்ளை, சிவப்பு, கருப்பு கட்டங்களாக இருக்கின்றன. அதில் 25வது தத்துவமான ஞானமுள்ள ஜீவாத்மாக்களை காய்களாக கொண்டு 26வது தத்துவமான தாயாருடன் சேர்ந்த பெருமான் விளையாட்டாக உலக நிர்வாகத்தை நடத்தி செல்கிறான். அந்த பெருமானையே பொன்பாவை கேழ்வா என்கிறார் திருமழிசை ஆழ்வார். திருநாமம் 45. மைத்திலி. மைத்திலி தன் மணவாளா என்னும் இடத்தில் குலசேகர ஆழ்வார் சீதையை மைத்திலி என்று குறிப்பிடுகிறார். மிதிலை தேசத்தின் இளவரசி, அதனால் மைத்திலி என்று பெயர் பெற்றாள். அந்த தேசத்தில் பிறப்பினால் அவள் கருணை நிறைந்தவளாக இருந்தாள். அவள் அசோகவனத்தில் சிறையிருந்த போது அங்கே இருந்த அரக்கிகள் அவளை ராவணனுக்கு பணியும்படி வற்புறுத்தி அவளை அடித்தும் கடித்தும் பலவாறு துன்புறுத்தினர். அவர்களுக்குள் ஒருத்தி விபீஷணின் மகளான திரிஜடா சீதைக்கு துணையாயிருந்தாள். அவள் மற்ற அரக்கிகளிடம், நான் ராவணனை அழித்து சீதையை அழைத்து செல்வதை கனவில் கண்டேன். அதனால் இவளிடம் இப்போதே மன்னிப்பு கேட்டு உங்கள் உயிரை காத்து கொள்ளுங்கள் என்றாள். அதனால் அரக்கிகள் பயத்துடன் அவளை பார்த்தனர். அவர்களுடைய அந்த பார்வையையே சரணாகதியாக ஏற்றுக்கொண்டு தன்னை துன்புறுத்தியதை பொருட்படுத்தாமல் அவர்களுக்கு அபயமளித்தாள் சீதை. திருநாமம் 46. மிதிலை செல்வி. மிதிலை தேசத்தின் இளவரசி, அதனால் மிதிலை செல்வி என்று பெயர் பெற்றாள் சீதை. ராமன் ராவணனை அழித்தவுடன் சீதையிடம் நற்செய்தியை சொல்ல வந்தார் அனுமான். அப்போது அவர் சீதையிடம், தாயே, உம்மை துன்புறுத்திய அரக்கிகளை நான் கொல்வதற்கு நீங்கள் அனுமதி தர வேண்டும் என்றார். அதற்கு சீதை, நான் மான் வேண்டும் என்று கேட்டபோது ராமன் மறுக்காமல் மானின் பின் சென்றது அவர் செய்த தவறு. உன்னிடம் என் கணவனை பற்றி குறை கூறுகிறேனே, அது என்னுடைய தவறு. நாங்கள் தவறு செய்ததை பற்றி நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாயே, அது உன்னுடைய தவறு. எனவே தவறு செய்யாதவர்கள் எவரும் இலர். அதனால் இந்த அரக்கிகளை நான் மன்னித்து அபயமளித்தேன் என்று கூறி அரக்கிகளின் உயிரை காத்தாள் சீதை. அவளுடைய இந்த அளவற்ற கருணைக்கு காரணம் மிதிலை தேசத்தின் சிறப்பாகும். அதனால் அவளை குலசேகர ஆழ்வார் மிதிலை செல்வி என்று குறிப்பிடுகிறார். திருநாமம் 47. போதில் மங்கை. போது என்றால் மலர். தாமரை மலரை இல்லமாக கொண்டிருக்கும் பெரிய பிராட்டியை போதில் மங்கை என்று அழைக்கிறார் திருமழிசை ஆழ்வார். இதனாலேயே அவளை பத்மா என்று வேதங்கள் கூறுகின்றன. மேலும் அந்த வேதங்கள் அவளுக்கு பல திருநாமங்களை சொல்கின்றனர். லக்ஷ்மி. லக்ஷ்மி என்றால் அடையாளம். அவள் திருமால் திருமார்பில் அடையாளமாக இருக்கிறாள். கடலிலிருந்து தோன்றியவள், அதனால் அவளை ஜலதி தனயா என்று வேதங்கள் போற்றுகின்றன. விஷ்ணுவின் பட்டத்து ராணியாக இருப்பதனால் அவளை வேதங்கள் விஷ்ணு பத்னி என்று வணங்குகின்றன. அனைவருக்கும் தலைவியாயிருப்பதனால் அவளை இந்திரா என்று வேதங்கள் கொண்டாடுகின்றன. அவளது திருநாமங்களே வேதங்களுக்கு அடிப்படையாக இருக்கின்றன. பெரிய பிராட்டியின் திருநாமங்களை சொல்பவர்களின் பாவங்கள் கரைவதால் அவர்கள் பிறப்பு இறப்பு என்னும் சுழலிலிருந்து விடுபடுவார்கள். திருநாமம் 48. மலர் கிழத்தி. கிழத்தி என்றால் பட்டத்திற்கு உரியவள்.
தாமரை மலரில் வீற்றிருக்கும் பெரிய பிராட்டியை திருமழிசை ஆழ்வார் மன்னமா மலர்கிழத்தி என்று குறிப்பிடுகிறார். ஒரு அரசனுடன் பட்டத்து ராணியும் சேர்ந்து ஆட்சி செய்வதைப் போல் உலகை காப்பதற்கு எம்பெருமானுக்கு பிராட்டி துணையாய் இருக்கிறாள். அடியார்களை காப்பதில் உறுதி கொண்டவர் நாராயணன். அவரோடு ஒத்த மனத்தை உடையவள் பெரிய பிராட்டி. அவளும் அடியார்களை காப்பதில் உறுதி கொண்டவள். வைகுந்தத்தில் அவருக்கு துணையாயிருப்பது மட்டுமல்லாமல் அவர் அடியார்களை காக்க அவதாரங்களை எடுத்து உலகிற்கு வரும்போதும் அவளும் அடியார்களை காப்பதில் ஆர்வமுடன் வருகிறாள். அவர் மனிதனாக வந்தால் இவளும் மனித பிறவி எடுக்கிறாள். அவர் தேவனாக வந்தால் இவளும் தேவ பிறவி எடுக்கிறாள். விஷ்ணுவின் திருமேனிகளுக்கு பொருத்தமான திருமேனியை பிராட்டி அமைத்துக் கொள்கிறாள் என்று விஷ்ணு புராணம் காட்டுகிறது. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.